Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 6 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இருக்கிற இண்டக்டன்ஸ் டாபிக்க ரொம்ப சுலபமா பார்க்க போறோம். எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த டாபிக் மேல இருக்கிற பயத்தை நம்ம இன்னைக்கு போக்க போறோம். இதுக்கு நான் கேரண்டி. சரி, ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நீங்க எப்பவாவது கவனிச்சிருக்கீங்களா? சில சமயம் ஃபேனையோ இல்ல லைட்டையோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது அந்த ஸ்விட்ச்குள்ள இருந்தே ஒரு சின்ன ப்ளூ கலர் ஸ்பார்க், ஒரு தீப்பொறி மாதிரி டிக்குன்னு சத்தத்தோட வரும். ஆமாமா, பாத்திருக்கேன். அது ஏதோ வயரிங் ஃபால்ட்னு நினைச்சேன். இல்லனா அந்த சுவிட்ச் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு விட்டுடுவேன். அதுதான் இல்ல. அதுக்கும் நாம இன்னைக்கு படிக்க போற டாபிக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. சொல்லப்போனா அந்த ஸ்பார்க் தான் இண்டக்டன்ஸோட ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன். அப்படியா? நான் ஏதோ ஷார்ட் சர்க்யூட்னு பயந்துடுவேன். இல்லவே இல்ல. அது மட்டும் இல்ல, இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கிற வயர்லெஸ் சார்ஜர் இருக்குல்ல, நம்ம போன் அது மேல வச்சாலே சார்ஜ் ஆகுமே. ஆமா, யூஸ் பண்றேன். அதுவும் இதே இண்டக்டன்ஸ் பிரின்சிபல்ல தான் வேலை செய்யுது. ஒரு காயில்ல இருக்கிற கரண்ட்டை மாத்துனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு காயில்ல தானா கரண்ட் உருவாகுது. இது ஒரு மேஜிக் மாதிரி இல்ல. இந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு பிரேக் பண்ண போறோம். வாவ்! ஸ்விட்ச்ல வர ஸ்பார்க்குக்கும் வயர்லெஸ் சார்ஜருக்கும் ஒரே கான்செப்ட் தானா? இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இண்டக்டன்ஸ்ங்கிறது எலக்ட்ரிக்கல் இனர்ஷியா, அதாவது தமிழ்ல சொன்னா மின் மந்த நிலை. பிசிக்ஸ்ல இனர்ஷியானா என்னன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஒரு பொருள் அதோட ஓய்வு நிலையோ இல்ல யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கிற நிலையோ மாத்திக்க விரும்பாத ஒரு குணம். எக்ஸாக்ட்லி. ஒரு பொருள் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற வரைக்கும் அது அதோட ஸ்டேட்டை மாத்திக்காது. அதே மாதிரி தான் இண்டக்டன்ஸும். ஒரு சர்க்கிட்ல இருக்கிற காயில் அது வழியா போற கரண்ட்டை திடீர்னு மாத்த சம்மதிக்காது. ஓ, அப்ப கரண்ட் சேஞ்சே அதை விரும்பாதா? விரும்பவே விரும்பாது. ஒரு பிடிவாதமான ஆள் மாதிரி. கரண்ட் அதிகப்படுத்த செஷ்ட பண்ணாலும் சரி, குறைக்க செஷ்ட பண்ணாலும் சரி, அது முடியாதுன்னு சொல்லி எதிர்க்கும். எலக்ட்ரிக்கல் இனர்ஷியாவா? இது ஒரு புது வார்த்தையா இருக்கே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன், அந்த அனாலஜி வச்சு. கண்டிப்பா. ஒரு பெரிய கனமான ஃப்ளைவீல, அதாவது ஒரு கோயில் தேர் சக்கரம் மாதிரி ஒரு பெரிய இரும்பு சக்கரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அது இப்போ அசையாம இருக்கு. சரி. அதை சுத்த ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு நிறைய சக்தி தேவைப்படும். நாம தள்ளுனா கூட அது உடனே சுத்த ஆரம்பிக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்பீட் எடுக்கும். ஏன்னா அது அதோட ரெஸ்ட் ஸ்டேட்டை மாத்திக்க விரும்பல. அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஆமா, தள்ளி விட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அந்த சக்கரம் நல்லா வேகமா சுத்திட்டு இருக்கும்போது அதை டக்குன்னு கைய வச்சு நிறுத்த முடியுமா? சான்ஸே இல்ல, கையில அடிதான் படும். ஆமா, அது அதோட ஸ்பீட் சேஞ்ச எதிர்க்கும். அதோட மோஷன் ஸ்டேட்டை மாத்திக்க விரும்பல. இது இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஓ, அப்போ ஸ்டார்ட் பண்ணவும் கஷ்டம், நிறுத்தவும் கஷ்டம். அது அதோட ஸ்டேட்ல வர்ற எந்த ஒரு சேஞ்சையும் எதிர்க்கும். பெர்ஃபெக்ட். நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இண்டக்டரும் அதே மாதிரி தான். அது வழியா போற கரண்ட்டை ஜீரோல இருந்து அதிகப்படுத்தவும் விடாது, அதிகமா போயிட்டு இருக்கிற கரண்ட்டை டக்குன்னு ஜீரோ ஆக்கவும் விடாது. இந்த மாற்றத்தை எதிர்க்கும் குணம் தான் இண்டக்டன்ஸ். ஓகே, இப்போ அந்த ஃப்ளைவீல் அனாலஜி வச்சு நல்லா புரியுது. உங்க மனசுல ஒரு கனமான சக்கரை மாதிரி இண்டக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டக்டன்ஸ் அதிகமா இருந்தா சக்கரை ரொம்ப கனமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்சிஆர்டி புக் இதை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்க செக்ஷன் 6.7.2ல இருக்கிற செல்ஃப் இண்டக்ஷன் டெஃபினிஷனை கொஞ்சம் படிங்க. சரி. The phenomenon in which EMF is induced in a single isolated coil due to change of flux through the coil by means of varying the current through the same coil is called self-induction. இதுக்கான ஃபார்முலா N phi B is proportional to I. So N phi B is equal to Li and induced EMF is given by epsilon is equal to minus L di dt. இதுல நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு. EMF, flux, self-induction. கொஞ்சம் இதை உடைச்சு சொல்லுங்களேன். நிச்சயமா. இது பார்க்க தான் காம்ப்ளிகேட்டடா தெரியும், ஆனா ரொம்ப சிம்பிள். நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே. ஸ்டெப் 1 நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு காயில் வழியா கரண்ட் ஐ போகும்போது அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் phi b அந்த காயில் வழியா லிங்க் ஆகும். கரெக்ட்டா? ஆமா, current produces a magnetic field. இப்போ கரண்ட் அதிகமானா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங் ஆகும், அப்போ ஃப்ளக்ஸும் அதிகமாகும். கரண்ட் கம்மியானா ஃப்ளக்ஸும் கம்மியாகும். சோ அ காயில்ல n டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா the total flux linkage, அதாவது N phi b is directly proportional to I. சரி, N phi B is proportional to I. இது புரியுது. ஸ்டெப் 2
பிசிக்ஸ்ல எப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி வருதோ அதை ஈக்குவல் சைனா மாத்த ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம் இல்லையா? இங்கே அந்த கான்ஸ்டன்ட் தான் எல். அதோட பேரு தான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓ, அந்த எல் தான் செல்ஃப் இண்டக்டன்ஸா? ஆமா. So the formula becomes N5B is equal to Li. இந்த L வந்து நம்ம ஃப்ளைவீலோட பருவு மாதிரி. அது அந்த காயிலோட ஜியோமெட்ரிய, அதாவது அதோட நீளம், ரேடியஸ், அதுல எத்தனை சுற்றுகள் இருக்கு, இதையெல்லாம் பொறுத்து இருக்கும். இது கரண்ட்டையோ வோல்டேஜையோ சார்ந்து இருக்காது. ஓகே, அப்போ எல் என்பது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அது அந்த காயிலோட ப்ராப்பர்ட்டி, கரண்டோட ப்ராப்பர்ட்டி இல்ல. கரெக்ட். ஸ்டெப் 3 இப்போதான் முக்கியமான கட்டம். நீங்க கரண்ட்டை மாத்துறீங்கன்னு வச்சுப்போம். அதாவது a certain ரேட்ல கரண்ட் மாறுது, di/dt. கரண்ட் மாறினா Li மாறும். அப்போ N5Bயும் மாறும், அதாவது ஃப்ளக்ஸ் மாறும். ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் படி ஃப்ளக்ஸ் மாறினா என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் மாறினா ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சூப்பர். அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இந்த கரண்ட் மாற்றத்தை எதிர்க்கும். இதுதான் லென்ஸஸ் லா. அதனால தான் ஃபார்முலால ஒரு மைனஸ் சைன் வருது. எக்ஸாக்ட்லி. அந்த நெகட்டிவ் சைன் தான் ஆப்போசிஷனை காட்டுது. அதாவது நீங்க கரண்ட்டை அதிகப்படுத்தினா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அதை குறைக்க பார்க்கும். நீங்க கரண்ட்டை குறைச்சா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அதை அதிகப்படுத்த பார்க்கும். Hope everything is clear so far? This concept explainer is from profsam.com, that is profsam.com. ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம். அப்போ இந்த நெகட்டிவ் சைனோட அர்த்தம் இன்னும் கிளியரா புரியும். ஒரு காயிலோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் L வந்து 0.5 ஹென்றி. ஓகே. அதுல போற கரண்ட் 0.1 வினாடில 2 ஆம்பியர்ஸ்ல இருந்து 0 ஆம்பியர்ஸா குறையுது. அப்போ இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் எவ்வளோ? ஃபார்முலால போடணும். E is equal to minus L delta I delta T. இங்க L is equal to 0.5 H. Delta T is equal to 0.1 second. Delta Iங்கிறது final current minus initial current. ஆமா. அதாவது 0 to 2 amperes, which is minus 2 amperes. இப்போ கால்குலேட் பண்ணுங்க. அப்போ E equals minus 0.5 பெருக்கல் minus 2 வகுத்தல் 0.1. இது வந்து minus 0.5 பெருக்கல் minus 20 ஆகும். So plus 10 volts வருது. பெர்ஃபெக்ட். அந்த +10 வோல்ட்ஸ்ல இருக்கிற பிளஸ் சைன் என்ன சொல்லுது தெரியுமா? அது ஒரிஜினல் கரண்ட் டைரக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். சப்போர்ட் பண்ணுதா? ஆமா. கரண்ட் 2 ஆம்பியர்ல இருந்து 0க்கு குறையும் போது இண்டக்டருக்கு அது பிடிக்கல. நம்ம ஃப்ளைவீல நிறுத்துற மாதிரி. உடனே இண்டக்டர் கரண்ட் குறையாதேன்னு சொல்லி அதே திசையில ஒரு 10 வோல்ட் பேட்டரி மாதிரி செயல்பட்டு கரண்ட்டை தள்ள பார்க்கும். இந்த இஎம்எஃப்க்கு பேரு தான் பேக் இஎம்எஃப். ஓ, அப்ப கரண்ட் அதிகமானா இஎம்எஃப் நெகட்டிவ்ல வருமா? அது ஒப்போஸ் பண்ற டைரக்ஷன்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமா? எக்ஸாக்ட்லி. நீங்க கரண்ட்டை 0ல இருந்து 2 ஆம்பியருக்கு அதிகப்படுத்தினா டெல்டா ஐ வந்து +2 ஆம்பியர் ஆகும். அப்போ இஎம்எஃப் வந்து -10 வோல்ட்ஸ் வரும். நெகட்டிவ் சைன்னா அது ஒரிஜினல் கரண்ட்டுக்கு எதிரா ஒரு இஎம்எஃப் உருவாக்கி கரண்ட் இன்க்ரீஸ மெதுவாக்க பார்க்கும். வாவ், இப்போ கிளியரா புரியுது. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஸ்பார்க் கதைக்கு வருவோம். நீங்க ஸ்விட்சை ஆஃப் பண்ணும்போது கரண்ட் 2 ஆம்ஸ்ல இருந்து டக்குன்னு இன்ஸ்டன்டேனியஸ்லி 0 ஆம்ஸ்க்கு போக முயற்சி பண்ணுது. ஆனா இண்டக்டர் நான் விடமாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய பேக் இஎம்எஃப் +10 வோல்ட்டுங்கிறது சின்ன எக்ஸாம்பிள். பெரிய மோட்டர்ஸ்ல இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வோல்ட்ஸா இருக்கும். உருவாக்கி அந்த கரண்ட்டை கொஞ்ச நேரத்துக்கு சஸ்டெயின் பண்ண பாக்குது. சரி. அந்த ஹை வோல்டேஜ் தான் காத்துல இருக்கிற சின்ன கேப்பை தாண்டி பாஞ்சு ஒரு சின்ன ஸ்பார்க்கா தெரியுது. இப்பதான் அந்த ஸ்பார்க்கோட சயின்ஸ் புரியுது. Thank you so much. இந்த இண்டக்டன்ஸ் கான்செப்ட் தான் நம்ம அடுத்ததா படிக்க போற ஏசி சர்க்கிட்ஸ் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷன். அங்க இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சரி, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி மார்க்ஸை குறைச்சிடும். என்ன தப்பு அது? இண்டக்ஷனும் ரெசிஸ்டன்ஸும் ஒன்னு நினைக்கிறது. இண்டக்டர் கரண்ட்டை எதிர்க்கோன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, ஆப்போஸ்ங்கிற வார்த்தை வந்தாலே ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் தோணுது. ரெண்டுமே கரண்ட்டை தடுக்குதுன்னு ஒரு ஃபீலிங் வருது. அதுதான் கிரிட்டிக்கலான தப்பு. ரெசிஸ்டன்ஸ் அது ஸ்டெடி டிசி கரண்டா இருந்தாலும் சரி, மாறும் ஏசி கரண்டா இருந்தாலும் சரி, எப்பவுமே எதிர்க்கும். அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. வர்ற எல்லா வண்டியோட ஸ்பீடையும் அது குறைக்கும். சரி, ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே எதிர்க்கும். ஆனா இண்டக்டன்ஸ் கரண்ட்ல ஏற்படுற மாற்றத்தை, சேஞ்ச மட்டும் தான் எதிர்க்கும். மாற்றத்தை மட்டும் தானா? அப்போ ஸ்டெடி கரண்டா இருந்தா? குட் கொஸ்டின். கரண்ட் கான்ஸ்டன்டா 5 ஆம்பியர்ஸ் போயிட்டு இருந்தா di/dt வந்து என்ன? சேஞ்ச் இல்ல. சோ di/dt வந்து 0.
அப்போ induced EMF epsilon is equal to minus L into 0, which is 0. இண்டக்டருக்கு எந்த வேலையும் இல்ல. அது ஒரு சாதாரண காப்பர் வயர் மாதிரி தான் இருக்கும். எந்த எதிர்ப்பும் காட்டாது. ஓ சேச்சே மாத்தாதன்னு சொல்லி எதிர்க்கும். ஓ அப்ப நான் சரியா சொல்றேனா பாருங்க. ரெசிஸ்டர் வர்ற எல்லா கரண்ட்டையும் எப்பவுமே எதிர்க்கும். ஆனா இண்டக்டர் கரண்ட்ல வர்ற சேஞ்ச மட்டும்தான் எதிர்க்கும். ஸ்டெடி டிசி கரண்ட்டா ஒன்னும் பண்ணாது. அது ஒரு பியூர் கண்டக்டிங் ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணும். அறுவை 100% கரெக்ட். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டர் ஃபைட்ஸ் கரண்ட், இண்டக்டர் ஃபைட்ஸ் சேஞ்ச். இது எக்ஸாம்ல கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவும். இந்த கான்செப்டை மறக்காம இருக்க சில மெமரி ட்ரிக்ஸ் சொல்றேன். இதை எக்ஸாம்ல எழுதக்கூடாது, ஆனா ஞாபகம் வச்சுக்க உதவும். சொல்லுங்க. இது மாதிரி ட்ரிக்ஸ் தான் எக்ஸாம் ஹால்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முதல்ல நிமானிக். L loves I steady. அதாவது இண்டக்டன்ஸ் L ஸ்டெடி கரண்ட் ஐய விரும்பும். எந்த மாற்றத்தையும் விரும்பாத சோம்பேறி மாதிரி. மாற்றம் வந்தா மட்டும்தான் கோவப்பட்டு பேக் EMF உருவாக்கும். L loves I steady. நல்லா இருக்கு. ஈஸியா இருக்கு. அடுத்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ். காயில்ஸ் ஹேட் சடன் கரண்ட். காயில்ஸ்க்கு, அதாவது இண்டக்டர்ஸ்க்கு திடீர்னு வர கரண்ட் மாற்றங்கள் பிடிக்காது. கோவத்துல ஸ்பார்க்க உருவாக்கும். காயில்ஸ் ஹேட் சடன் கரண்ட். ஓகே, இதுவும் ஸ்விட்ச் ஸ்பார்க்க ஞாபகப்படுத்தும். கடைசியா ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க கையில ஒரு கனமான சக்கரம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அத வேகமா சுத்த ஆரம்பிக்க முயற்சி பண்ற மாதிரி செஞ்சு பாருங்க. உங்க தசைகள்ல ஒரு எதிர்ப்பு தெரியும்ல? ஆமா. அப்புறம் நல்லா சுத்திட்டு இருக்கும்போது அத வேகமா நிறுத்த முயற்சி பண்ற மாதிரி செஞ்சு பாருங்க. அப்பவும் ஒரு எதிர்ப்பு தெரியும். அந்த எதிர்ப்பு உணர்வு தான் இண்டக்டன்ஸ். நீங்க வேணா இப்போ செஞ்சு பாருங்க. ஆமா, அந்த மந்த நிலையை உணர முடியுது. இதை யூஸ் பண்ணா இனர்ஷியா கான்செப்ட மறக்கவே மறக்காது. சரி, இன்னைக்கு கத்துக்கிட்டத 3 பாயிண்ட்ல எக்ஸாம்க்கு ஏத்த மாதிரி சொல்றேன். ஓகே. நம்பர் 1, இண்டக்டன்ஸ் இங்கிறது ஒரு காயிலோட குணம். அது தன் வழியே பாயும் கரண்ட்ல ஏற்படும் எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்க்கும். இதுதான் எலக்ட்ரிக்கல் இனர்ஷியா. ஸ்டெடி கரண்டை அது எதிர்க்காது. நம்பர் 2, செல்ஃப் இண்டக்டன்ஸ் எல்னா ஒரு காயில் அதுக்குள்ளேயே ஒரு பேக் EMF E = -L தூண்டி கரண்ட் மாற்றத்தை எதிர்க்கும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எம்னா ஒரு காயில்ல மாறும் கரண்ட் பக்கத்துல இருக்கிற இன்னொரு காயில்ல EMF தூண்டும். நம்ம வயர்லெஸ் சார்ஜர் இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிரின்சிபல்ல தான் வேலை செய்யுது. நம்பர் 3, ஒரு இண்டக்டர்ல சேமிக்கப்படுற ஆற்றல் மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியா இருக்கும். அதோட ஃபார்முலா U = ½ Li². இது ஒரு கப்பாசிட்டர்ல சேமிக்கப்படுற எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி U = ½ CV² மாதிரி. இந்த ஃபார்முலா டெரிவேஷன் எக்ஸாம்க்கு முக்கியம். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல அதிகபட்ச மதிப்பெண்கள் பெற profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, PROFSAM.com. அடுத்த தலைப்புல சந்திப்போம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.